Good morning, students. I am Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today, we are going to discuss about plant regeneration pathway. What is plant regeneration pathway? The process of growing an entire plants from a single cell or group of cell is called plant regeneration. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிங்கிள் செல் இல்லைனா குரூப் ஆஃப் செல்லை எடுத்து ஒரு என்டையர் பிளான்ஸே நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளான்ட் ரீஜெனரேஷன் அப்படின்னு பேர். இதை நம்ம பேத்தேன்னு ஏன் கொடுத்தோம்னா ஒரு சைக்கிளிக்காக ஃபார்ம் ஆகுது. ஒரு சிங்கிள் செல் ஒரு என்டையர் பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகுது, மறுபடியும் அந்த பிளான்ட்லேருந்து ஒரு சிங்கிள் செல் எடுக்கிறோம், மறுபடியும் என்டையர் பிளான்ட் இப்படியே சைக்கிளிக்காக வரதுனால அதுக்கு என்ன போயிட்டோம், பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்க போகிறோம், அந்த பிளான்ட்டை நம்ம சிங்கிள் செல்னு சொன்னோம். அந்த சிங்கிள் செல் எங்கேருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் செல் வந்து ரூட்லேருந்து எடுக்கலாம். அது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இந்த மூணு இருக்குது. இந்த மூணுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்னால் எதுனா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப், இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லீஃப், ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஸ்டெம், ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன பேருனா எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு பேர். அதில் நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அப்படியே அந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணலாம், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்டையர் பிளான்ட்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் சிங்கிள் செல்லை மட்டும் தனியாக எடுத்தும் நம்ம மீடியாவில் கொடுத்து தனியாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்டையர் பிளான்ட்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்வே. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நம்ம புக்கில் ஃப்ரம் த எக்ஸ்பிளான்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். The plant can be regenerated by somatic embryogenesis or organogenesis. Using explant, the plants are regenerated through the process of somatic embryogenesis or organogenesis. இப்போ somatic embryogenesis என்னன்னா, இந்த எக்ஸ்பிளான்ட் எடுத்து நம்ம மீடியாவில் வச்சோன்னா டேரெக்டாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் somatic embryogenesis. இந்த எக்ஸ்பிளான்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரூட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம், லீஃபாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டெம் ஃப்ராக்மெண்ட். இந்த மூணுலேருந்து என்ன, இது மூணுமே எதுனா சொமாட்டிக் செல்ஸ், அதாவது பாடி செல் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதனால தான் என்ன பண்ணிட்டுருக்கோம், சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் டேரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ்ன்னு பேர். எக்ஸ்பிளான்லேருந்து டேரெக்டாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் டேரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஆர்கன் ஃபார்ம் ஆகுறது. ஆர்கன் இப்போ நம்ம செல்லை எடுத்து மீடியாவில் வச்சுருக்கோம், அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா கேலஸ் ஃபார்ம் ஆகும். கேலஸ்னால் என்னதுன்னா அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட் டிஷ்யூ டு ஃபார்ம் ஏ கேலஸ். இந்த கேலஸ் ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேட் இன்டு ரூட் அண்டு ஷூட் ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். அந்த ஷூட்டு வரதும் ரூட்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்கனோஜெனசிஸ். கேலஸ்லேருந்து ஷூட்டு மட்டும் வந்தாலும் அதுக்கு பேர் ஆர்கனோஜெனசிஸ் தான், ரூட்டு வந்தாலும் அதுக்கு பேர் ஆர்கனோஜெனசிஸ் தான். இப்போ இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ்ங்கிறத பற்றியும் ஆர்கனோஜெனசிஸ்ங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம புக்கில் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ளோ சார்ட் ஆஃப் பிளான்ட் ரீஜெனரேஷன் பேத்து. இது ஒரு 5 மார்க் கொஷின். இதில் நம்ம என்ன எக்ஸ்பிளான் எடுத்துட்டோம்னு சொன்னோம் அப்படின்னா பாருங்கள், எக்ஸ்பிளான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளானில் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் எடுத்துக்கலாம். மெரிஸ்டம்னாவே group of cells or all the cells are identically same in the during the young stages அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் மெரிஸ்டம். சரி, மெரிஸ்டம்னாவே வேறு என்ன பேர்னா டிவிசிபிள் கண்டினியூஸ்லி ஸ்டேட் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் த செல் இஸ் கால்டு மெரிஸ்டம். இந்த மெரிஸ்டம்ங்கிற செல் எங்கே இருக்குன்னா ஷூட்டோட எஃபிக்ஸில் இருக்குது. நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம், மெரிஸ்டம் சொல்லலாம், இல்லை ஷூட்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டிப்பில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி 2 மாதிரி குட்டி லீவ்ஸ் இருக்கும், அதை சுற்றி இங்கே வந்து குட்டி ஒரு ஸ்மால் லீவ்ஸ் இருக்கும். இதுக்கு இப்போ தான் ஷூட் எஃபெக்ட்ஸ். சரிங்களா? இந்த ஃபுல் போர்ஷனே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்து அப்படியே என்ன பண்ணலான்னா மீடியாவில் கொடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்டையர் பிளான்ட்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும்.
இல்லைனா இதுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பேர் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட் எஃபிக்ஸாகவும் எடுத்துக்கலாம், அல்லது இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் ஒரு மெரிஸ்டம் செல்லும் எடுத்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 2 பார்ட்லேயுமே என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னா, வைரஸுங்கிறதே அஃபெக்ட் பண்ணாத பார்ட்ஸ். பிளான்லேயே ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் இந்த வைரஸால் அஃபெக்ட் பண்ண முடியாத பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது சூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூட் எஃபிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு எக்ஸ்பிளாண்ட் வந்து மெரிஸ்டம் பார்த்தோம், செகண்டு எக்ஸ்பிளாண்ட் வந்து ஷூட் எஃபிக்ஸ் சொன்னோம், தேர்டு வந்து ஸ்டெம். இதுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா, நோடையும் எடுத்திருக்காங்க. நோடு, அந்த நோடு எடுத்து என்ன பண்ணலான்னா, நோடு அந்த ஸ்டெம்னாவே கண்டிப்பாக நோடு இருக்கும், கணுப்பகுதி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே லீஃப் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கேயும் லீஃப் அட்டாச் ஆகிருக்குன்னா இந்த போர்ஷன் இப்படி அட்டாச் ஆகிக்குன்னா இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருது. இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக மீடியம் கொடுத்து அதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிஃபுல் ஷூட் இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஷூட்டு சரிங்களா, 1 2 நிறையா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்னென்னா மல்டிஃபுல் ஷூட் இண்டக்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மைக்ரோ ப்ரோபகேஷன் என்னது, கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லை டு மல்டிஃபை த நம்பர் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் பண்ணப்படக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் மைக்ரோ ப்ரோபகேஷன். சரி, இப்போ மல்டிபிள் ஷூட்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டெம் போர்ஷன் வச்சோம், ஸ்டெம்மில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் ஷூட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம், ரூட்டை என்ன ஃபார்ம் பண்ணல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மீடியாத்தில் சில பிளான் க்ரோத் ரெகுலேட்டரை நம்ம ஆட் பண்ணணும். அந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரூட் ஃபார்ம் ஆகும். அந்த ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ரூட் இண்டக்ஷன். இந்த ஷூட் ஃபார்ம் ஆனதை அந்த எடுத்துட்டு அந்த மல்டிபிள் ஷூட்டெலாம் எடுத்து தனியாக கொண்டு போய் ஒரு மீடியா, இந்த மீடியா இருக்கும், இந்த மீடியாவில் கொண்டு போய் வச்சிடுறோம். இது வரைக்கும் இங்கே இதில் என்ன ஃபார்ம் ஆகலை, ரூட்டே ஃபார்ம் ஆகலை. இதில் ரூட்டே ஃபார்ம் ஆகலை. இந்த ரூட் ஃபார்ம் ஆக தேவையான பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த என்ன பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்னால் கைனட்டின். அது வந்து ஒரு 2.0 மில்லிகிராம் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா NAA நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், இது ரெண்டுத்தையும், இது எவ்வளோனா 0.5 மில்லிகிராம், இது வந்து 2.0 மில்லிகிராம், ரெண்டுத்தையும் இதில் ஆட் பண்ணோம்னா இது வரைக்கும் ஷூட் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறம் என்ன ஆகுனா ரூட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ரூட் நிறையா ஷூட், ஏன்னா மல்டிபிள் ஷூட்டு, ஒரு ஷூட்டுக்கு ஒரு ரூட்னா நிறைய ஷூட்டுக்குள்ளேயே அத்தனை ஷூட்டுக்கும் அத்தனை ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அதான் ரூட் இண்டக்ஷன். ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேர் தான் ரூட் இண்டக்ஷன். டெவலப்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃப்ரம் த கேலஸ் இஸ் கால்ட் ரூட் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன வந்துருச்சு, ஷூட்டு வந்துருச்சு, ரூட்டு வந்துருச்சு. இப்போ குட்டியாக என்னாச்சா பாருங்க, இங்கெல்லாம் ரூட் இப்படி இருக்குது, இங்கெல்லாம் வந்து லீஃப் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா நிறையா ஷூட், இதே மாதிரி இந்த பக்கம் ஷூட்டு இங்கே இருக்கு இல்லையா. இப்போ நிறையா ஷூட்டு வந்திருக்கு, நிறையா வந்து ரூட் வந்திருக்கு இல்லையா. அதுக்கு பேர் பிளான்லெட்ஸ். குட்டி குட்டியாக ஸ்மால் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் பிளான்ஸ் ஆர் கால்டு பிளான்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்லெட்ஸ் இது வரைக்கும் நம்ம எங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தோம், லேபில். அது பேர் இன்விட்ரோ கண்டிஷனில் பண்ணோம். நம்ம ஆர்டிஃபிஷியலாக லைட்டு கொடுத்தோம், ஆர்டிஃபிஷியலாக டெம்பரேச்சர் கொடுத்தோம், ஆர்டிஃபிஷியலாக ஃபுட்டு கொடுத்தோம் இல்லையா. அந்த பிளான்லெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஹார்டனிங் பண்ணணும், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். சரிங்களா, அது எப்படி, இந்த பிளான்லெட்ஸ் டெவலப்டு இன்விட்ரோ ரெக்கையர் ஹார்டனிங் ப்ராசஸ் பீரியட் அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் டு க்ரீன் ஹவுஸ். இந்த பிளான்லெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் ஹவுஸுக்கு கொண்டு வந்துட்டு க்ரீன் ஹவுஸுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன பண்ணணும்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு, நம்ம ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கணும். ஃபீல்டில் வச்சுன்னா உடனே அந்த அடாப்ட் ஆகுமானா அடாப்ட் ஆகாது. இந்த ஃபீல்டில் வைக்கிறோம், ஒரு பர்டிகுலர் டைம்ஸில் வைக்கிறோம், அது கொஞ்சம் வந்து வாட வரைக்கும் மறுபடியும் க்ரீன் ஹவுஸ் கொண்டு வந்துடும், மறுபடியும் கொண்டு போய் வைப்போம். இப்படியே வச்சுட்டு அப்படின்னா 1 or 2 வீக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிஷனுக்கு, நார்மல் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆயிரும். சரிங்களா, அடாப்ட் நல்லா ஆனோன்னா ஃபைனலாக எங்கே வச்சிடறோம், அந்த ஃபீல்டுக்கே ஃபுல்லாக மாற்றிடுறோம். இதுக்கு பேர் தான் என்னென்னா மல்டிபிள் ஷூட் இண்டக்ஷன். இது மட்டுமே, இந்த ப்ராசஸ் மட்டுமே ஒரு தனியாக 3 மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா லீஃப் வரும். லீஃப்ங்கிறது ஒரு எக்ஸ்பிளான்ட்டு, ரூட் ஒரு எக்ஸ்பிளான்ட்டு, கேலஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பிளான்ட்டு. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் எம்ப்ரியோஜெனிஸ், இன்னொன்று இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே டைரக்ட் என்னன்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள். எக்ஸ்பிளான்ட்டை நேராக கொண்டு வந்து கல்ச்சர் மீடியாவில் வச்சு அந்த கல்ச்சர் மீடியா மூலமாக நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி கேலஸ் டிஷ்யூ இஸ் கால்டு டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, இந்த வழக்கமாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளான்ட் வச்சு கேலஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகுனா
இந்த எக்ஸ்பிளான்ட் கொடுத்து அதுக்கு தேவையான ஹார்மோனை ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எம்ப்ரியாய்டு ஃபார்ம் அதாவது எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிடுது. அந்த எம்ப்ரியோலேருந்து மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகணும், ஷூட்டும் ரூட் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எம்ப்ரியோ இருக்குது, இதுக்குள்ள நிறைய கருக்கள் இருக்கும் எம்ப்ரியோஸ். இந்த எம்ப்ரியோஸ் வந்து ஷூட்டு வரும், அந்த சைடில் வந்து ரூட் வந்து இப்படி கீழே ரூட் வந்துட்டுருக்கும். அதுக்கு என்ன பண்ண ஒவ்வொன்றும் பிளான்லெட்ஸ். அந்த பிளான்லெட்ஸ் எதுவுமே சொன்ன மாதிரி மறுபடியும் ஆர்டரிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கடைசி ஃபைனலி ட்ரான்ஸ்ஃபர் டு நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றிட போகிறோம். இது டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் 2 மார்க் கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் தான். எக்ஸ்பிளான்ட் வச்சோம், அதை ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், எல்லாம் வச்சுட்டு இந்த ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் 3 வச்சோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கண்டிப்பாக கேலஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாத்தில் நம்ம சும்மா இப்படி வச்சுருந்தோம். இந்த செல் ஒரு 10 நாள் 20 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே பல்க் அப்படி மாறிருக்கும். இந்த பல்காக மாறதுக்கு பேர் என்ன பேர்னா நம்ம கேலஸ் அப்படின்னு பேர். கேலஸ்ன்னு என்ன சொல்லியிருக்கோம், கேலஸ் இஸ் அன் அன்ஆர்கனைஸ்ட் மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டடு டிஷ்யூ. எந்த ஒரு ஆர்கனும் பார்க்க முடியாது, எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க முடியாது செல்லில். அந்த செல்லுக்கு பேர் தான் என்ன, அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூக்கு பேர் தான் கேலஸ் சொல்கிறாங்க. இந்த கேலஸ்க்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்னால் கொஞ்சம் மைரேஷன் நம்ம மாற்றிட்டோம்னா அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகணும், ஷூட்டு. அதை பாருங்கள், கேலஸ் எடுத்துருக்கோம், கேலஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஷூட்டு வருது. இப்படி வச்சுருந்த கேலஸில் மொதல் ஷூட்டு மட்டும் இப்படி நிறைய ஷூட்டு வருது. அதுக்கு தேவையான ஹார்மோனை ஆட் பண்ணியிருக்கோம், ஷூட்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ரூட்டே ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் ரூட்டு வேணும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் ரூட்டுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் கைனட்டின், நாப்தலின், அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். இப்போ ரூட்டு அப்படின்னா கைனட்டினும் நம்ம நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் சொன்னோம். அதே ஷூட்னா என்ன எடுத்துக்கலாம்னா ஐஏ எடுத்துக்கலாம், இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் சொல்லலாம். இல்லைன்னா பென்சில் அமைனோ ஃபியூரின் பிஏபின்னு சொல்லுவாங்க. இது ஆட் பண்ணால் வெறும் ஷூட்டு மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இதே கைனட்டின் நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணால் வெறும் ரூட்டு மட்டும் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஃபார்ம் பண்ணால் ஷூட்டும் ஃபார்ம் ஆகும், ரூட்டும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது இப்போ நம்மளுக்கு ஷூட் இன்டெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரூட் இன்டெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இட் இஸ் ஃபார்வர்டு பை பிளானட்ஸ் வந்துருச்சு, ஹார்டனிங் பண்ணுறோம், ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த பிளான் ரீஜெனரேஷன் பேத்வேன்னு பேர். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட்டு இதே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்னொரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் நம்ம ஷூட் எஃபிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோடு, அந்த ஸ்டெம்மோட நோடு எடுத்துக்கலாம். இது ஸ்டெம்முன்னு சொல்லலாம், 2 இடம் காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நோடுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஸ்டெம்முன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று லீஃபு காமிக்கல, இந்த லீஃப் வரைச்சும் எடுத்துக்கலாம். பாருங்கள், லீஃப் இங்கே இருக்குது, லீஃப் போர்ஷனும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்பிளான்ட்லேருந்து கேலஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த கேலஸ்லேருந்து மறுபடியும் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிட்டு அந்த எம்ப்ரியோக்கு பேர் சொமாட்டிக் எம்ப்ரியோ. அந்த எம்ப்ரியோ என்ன ஃபார்ம் ஆனால் பிளான்லெட்ஸாக ஃபார்ம் ஆகணும், அதுக்கு பேர் இன்டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஒன்று எக்ஸ்பிளான்ட்லேருந்து டேரெக்டாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் டைரக்ட் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். இங்கே இருக்குது ஷூட்டும் வரும், ரூட்டும் வரும். ஒன்று இது சொல்லிட்டோம். இன்னொரு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்ஸு கேலஸ் வந்திருக்கு, எக்ஸ்பிளான்லேருந்து கேலஸ் வந்திருக்கு. அந்த கேலஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுக்கு ரூட்டு மட்டும் ஃபார்ம் ஆகுது, இன்டைரக்ட் ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. ரூட்டுங்கிறது ஒரு ஆர்கன். அதேமாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூட்டும் ஃபார்ம் ஆகுது, ஷூட்டுங்கிறது ஒரு ஆர்கன். இப்போ ரூட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, ஷூட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது நம்மளுக்கு, பிளான்லெட்ஸ். இது இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட் இருக்குது, டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். இதே தான், இங்கே ஷூட்டு வந்துருச்சு, ரூட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரூட்டு வந்தால் ஷூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இப்படியே மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஏற்கனவே போன சார்ட்டை சொன்னது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது பிளான் ரீஜெனரேஷன் பேத்து, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னால் என்ன, ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஏற்கனவே போன வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ரியோஸ் ஆர் ஃபார்ம்டு டைரக்ட்லி ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ. Such a process is called somatic embryogenesis. Such a embryo are called embryioids அப்படின்னு பேர். சரிங்களா? பாருங்கள், நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா somatic embryogenesis is the formations of embryo from எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலஸ் டிஷ்யூ directly, and this embryo are called embryioids. அந்த இதுக்கு பேர் embryioids. Or from the in vitro cells directly from free embryonic cells. In vitro லேப் கண்டிஷன் அர்த்தம், directly from free embryo. ஃப்ரீ எம்ப்ரியோக்கு அப்புறம் தான் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஃப்ரீ எம்ப்ரியோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறோம். ஃப்ரீ எம்ப்ரியோனிக் செல்ஸ் which differentiate into embryioids ஃபார்ம் ஆகுது. இந்த ஃப்ரீ எம்ப்ரியோனிக் செல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டட் எம்ப்ரியோடாக ஃபார்ம் ஆகும். இந்த எம்ப்ரியோ மறுபடியும் என்னங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். இது ஒரு என்ன கொஷின்ஸு பார்த்தீங்கன்னா
ஒரு 3 மார்க் கொஷின் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் இதோடைய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின்லையும் கேட்குறாங்க, 3 மார்க் கொஷின்லையும் வருது. சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ப்ரொவைட் பொட்டென்ஷியல் பிளான்லெட்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எம்ப்ரியோஸ்லேருந்து வரக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இல்லை அந்த பிளான்லெட்ஸ் எல்லாமே இது மூலிமா சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய பிளான்லெட்ஸ் எல்லாமே பொட்டென்ஷியலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப திறன்மிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப்டர் ஹார்டனிங் பீரியட்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் இன்டு பிளான். ஹார்டனிங் ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், நம்ம லேப் கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டு கண்டிஷனுக்கு மாற்றுறோம். எந்த மாத்திரம்னா அந்த பிளான்ட்டை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் சீட்ஸ். இந்த சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் எப்படி சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் சிந்தசைஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டு பிளான்ட் எடுத்துட்டாமே நம்மளுக்கு மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடந்து அப்புறம் பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன்லாம் நடந்து முடித்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அந்த எம்ப்ரியோவிலேருந்து நமக்கு என்னென்னா ஷூட் ரூட்லாம் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே என்னன்னா இங்கே செக்ஸ் செல்ஸை பற்றி சொல்லலை, நம்ம சொமாட்டிக் பாடி செல்ஸாக எடுத்துக்கிறோம். லீஃப் சொல்லியிருக்கோம், ஸ்டெம்மு சொல்லியிருக்கோம், ரூட் சொல்லியிருக்கோம். இது மூணுலேயுமே வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அந்த எம்ப்ரியோவிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த சீட்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். சிந்தட்டிக்னாவே ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த ப்ராசஸ் ஆஃப் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டு, சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இஸ் நவ் ரிப்போர்ட்டட் இன் மெனி பிளான்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்லியம், சட்டையம், கார்லிக்லேயும் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்டியம் வல்கர், இந்த ஹார்டியம் வல்கருங்கிற பிளான்லேயும் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்டியம் வல்கர்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்லி, அதுக்கப்புறம் ஒரேச சட்டேவா, அப்புறம் மெய்ஸ், இது வந்து ரைஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இது மூலிமா நம்மளுக்கு நிறையா பண்ணலாம். தென் வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இருக்கு இல்லையா, அது மூலிமா என்ன வேணால் பண்ணலாம். சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் பாசிபிள் இன் எனி பிளான்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எந்த பிளானில் வேணால் பண்ண முடியும், பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இப்போ வந்து நிரூபிச்சிருக்காங்க. சரிங்களா, இது வந்து 3 மார்க் கொஷின். இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் நம்ம ஏற்கனவே சொன்னதா பாருங்கள், மதர் பிளான்ட் இப்படி இருக்குது. ஒரு மதர் பிளான்ட் எடுத்திருக்கோம், அதில் லீஃபை வந்து எக்ஸ்பேண்டாக எடுத்திருக்கோம், கல்ச்சர் மீடியாவில் வச்சுட்டோம். அதில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த எம்ப்ரியோவை தனியாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதான் மாதிரி செல் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செல் மல்டிப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா செல் கிளாம்ப்ஸ்னு கொடுத்துருமே குரூப் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதில் வந்து செல்ஸ் வந்து இன்டியூஸ்ட் பண்ணுறாங்க, ரூட்டு ஃபார்ம் ஆகணும், ஷூட்டு ஃபார்ம் ஆகணுன்ட்டு. இப்போ இதை மட்டும் பாருங்கள், இந்த 4th 5th ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோவில் முதல்ல வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு அந்த செல்ஸ் மறுபடியும் ஒரு ரீஜாயின் பண்ணிட்டு என்ன ஷேப்பில் வரும்னா குளோபுலார் ஷேப்பில் வரும் ஃபஸ்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொன்னாலும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் இப்போ சொல்கிறேன். குளோபுலார் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு, இட் இஸ் ஃபாலோடு பை ஹார்ட் ஷேப்பாக இப்படி ரவுண்டாக இருந்தது குளோபல் ஷேப்பில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த எம்ப்ரியோ ஹார்ட் ஷேப்பில் இப்படி மாறுது. அதுக்கப்புறம் டர்பிட்டோ ஸ்டேப், இந்த மாதிரி டர்பிட்டோ ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் கார்டிலன் ஸ்டேஜுக்கு வரும். கார்டிலன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக பிரியுது, இதுதான் கார்டிலன் ஸ்டேஜ். இது எல்லாமே எம்ப்ரியோடைய டிஃப்ரென்ஷியேஷன். இங்கே 1 2 3 4 5 6 இது வரைக்கும் இது எல்லாமே எங்கே நடக்கும்னா இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம், இல்லைனா கோனிக்கல் ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஜெர்மினேஷன் இன் டெம்பரவரி இம்மர்ஷன் பயோரியாக்டரில் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா டெம்பரவரி இந்த மாதிரி ஒரு பிளான்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிளான்லெட்ஸ் எங்கே கொண்டு போய் வைக்கிறோம், ஃபீல்டில் கொண்டு போய் மாற்றிடலாம். இது எந்த பிளானில் பண்ணியிருக்காங்கன்னா காஃபியா சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலிமா பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ட்டை காஃபியால். சரிங்களா, இந்த ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செல்ஸ்லாம் இதுதான் முக்கியமானது. ஒரு எக்ஸாமுக்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின். சிந்தட்டிக் சீட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் சீட்னு சொன்னோம். சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை என்கேப்சுலேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்ட். எம்ப்ரியாய்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு என்கேப்சுலேட் பண்ணுறோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் அக்ரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் ஆல்ஜினேட்ஸ். எதுக்காகனா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. சிந்தட்டிக் சீட்ஸ் எது மூலிமா என்கேப்சுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் லெபார்ட்டரியில். இது 1 மார்க் கொஸ்டின் வரும், 2 மார்க் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிஸ்னால் என்ன அப்படின்னா ஆர்கனை ஃபார்ம் பண்ணுறது ஃப்ரம் கேலஸ் டிஷ்யூ. ஷூட்டை ஃபார்ம் பண்ணாலும் சரி, ரூட்டை ஃபார்ம் பண்ணாலும் சரி, அதுக்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ்.
பார்த்தீங்கன்னா the morphological changes in the callus. முதல்ல நாம் என்ன சொல்லியிருந்தோம், இப்படி ஒரு பெட்டி டேஸில் மீடியா போட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் ஸ்டெம்மு வச்சோம். அது ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் இது பல்காக ஃபார்ம் ஆச்சு. இந்த செல் இது வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, இதுக்கு பேர் கேலஸ் நம்ம சொன்னோம். இந்த கேலஸ் அதில் வந்து ஃபர்தராக ஏதாவது மார்ஃபலாஜி சேஞ்சஸ் நடந்தால் தான் அதுக்கு பேர் ஆர்னோஜெனிசிஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், மார்ஃபலாஜிக்கல் சேஞ்சஸ் அக்கர் இன் த கேலஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஷூட் அண்ட் த ரூட் இஸ் கால்டு ஆர்னோஜெனிசிஸ். இது 2 மார்க் கொஸ்டின். அந்த கேலஸ்லேருந்து ஷூட்டு வந்தாலும் சரி, ரூட்டு வந்தாலும் சரி, அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்னோஜெனிசிஸ். ஆர்கனாக ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஆர்கன் ஃப்ரம் கேலஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டயக்ராமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கேலஸ் இருக்குது, கேலஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டு மட்டும் ஃபார்ம் ஆகுனா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஷூட் ஃப்ரம் கேலஸ் இஸ் கால்டு கேலோஜெனிசிஸ். முக்கியமானது ஷூட் கேலோஜெனிசிஸ் என்ன டிஃபைன் கேலோஜெனிசிஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஷூட் ஃப்ரம் கேலஸ் இஸ் கால்டு கேலோஜெனிசிஸ். இல்லை வேறு எப்படி சொல்லலாம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஷூட் ஃப்ரம் கேலஸ் இஸ் கால்டு கேலோஜெனிசிஸ். சரிங்களா? இது ஒரு பக்கம். அதேமாதிரி இங்கோட்டும் ரைசோஜெனிசிஸ்னால் என்னென்னா, ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ரூட் ஃப்ரம் த கேலஸ் இஸ் கால்டு ரைசோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டெவலப்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃப்ரம் த கேலஸ் இஸ் கால்டு ரைசோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு ஷூட்டு வந்துருச்சு, ரூட்டு வந்துருச்சு. இது ரெண்டும் ஒரே பிளானில் ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு பேர் பிளான்லெட்ஸ். இப்படி ஒரு கேலஸில் இங்கே ஷூட்டு வந்திருக்கு, இந்த ரூட் வந்தாவே இதை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி மறுபடியும் ஒரு நம்ம டெஸ்ட் டியூப்பில் போட்டோம்னா இது ஒரு பிளான்லெட்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இப்படி வச்சு இது கொண்டு போய் இந்த மாதிரி மீடியாவில் வச்சோம்னா இது என்ன ஆகுனா கொஞ்சம் அப்படியே நல்லா வளர்ந்துட்டு இங்கே லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணும், இங்கே ரூட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு சின்னதாக குட்டி ஒரு பிளான்லெட்ஸு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்னோஜெனிசிஸ் கேன் பி இன்டியூஸ்டு இன் இன்விட்ரோ பை இன்டியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இப்போ நம்ம லேப் இன்விட்ரோனா லேப் கண்டிஷன் கண்ணாடி குடுவை மூலமாக பண்ணக்கூடியன்னு சொல்லுவாங்க. இன்விட்ரோ பை இன்ட்ரடியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இதில் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆக்சின். ஆக்சின்ங்கிறது ஹார்மோன், ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஆக்சின், ஜிப்பர்லைன், இதெல்லாம் நம்ம 11th படிச்சிருப்போம், ஹார்மோன் படிச்சிருப்போம். அப்புறம் வந்து கைனட்டின், சைட்டோகைனின், ஏபி அப்சிசிக் ஆசிட்னு சொல்லியிருப்போம். அது கூட இது கூட ஆட் பண்ணுறோம். எம்எஸ் முடியும், மொராஜ் அண்ட் ஸ்கூ முடியது கூட இந்த ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணோம்னா ஷூட்டு வரும், ரூட் வரும்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு, ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் இன்டியூஸ் ஷூட் அண்ட் ரூட் ஃபார்மேஷன். ரெண்டையும் கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு என்னன்னா ஷூட்டு வரும், ரூட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? செல் டிவிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன தேவைன்னா சைட்டோகைனின் தான் செல் டிவிஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனே. சரிங்களா? இது ஃபுல்லாகவே 5 மார்க் கொஸ்டின், ஆர்னோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் ஆஃப் செவரல் அப்ளிகேஷன். இதோட அப்ளிகேஷன் நிறைய இடத்துல இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட் ப்ரொடெக்ஷன் த்ரூ சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன்னா நம்ம பிளான்ட் அதாவது புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்போம். 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சொமாட்டிக் செல்ஸ், அதாவது பாடி செல்ஸை எடுத்திருப்பாங்க. அந்த புரோட்டோபிளாஸ்ட் செல்னால் என்னென்னு சொல்லி, புரோட்டோபிளாஸ்ட் or the cell without cell wall but bounded by plasma membrane is called protoplasm. செல் வால் இல்லாமல் ஒரு செல்லை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த செல் தான். இது ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, இது பிங்கிற வெரைட்டி. இதுலேயும் செல் வால் கிடையாது, இதுலேயும் செல் வால் கிடையாது. ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்கும். ஃபியூஸ்ஜெனிக் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க. பாலிஎத்திலின் கிளைக்கால் நிறையா இருக்கும். இந்த பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸ் என்ன ஆகுனா ஒரே செல்லில் வந்துருக்கு இல்லையா. அப்போ இது டிப்ளாய்டு கண்டிஷன் வந்து இது 2 ஆப்ளாய்டு. இது டிப்ளாய்டு கண்டிஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இதுக்கு ஜைகோட்டு எம்பரியோலாம் சொல்லுவீங்க இல்லையா. இது மூலிமா எனக்கு ஒரு என்டையர் பிளான்ட்டு ஃபர்தராக ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த ப்ராசஸ்க்கு தான் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். இது வேறு வெரைட்டி, இது வேறு வெரைட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் டிஷ்யூ கல்ச்சரில் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட் வெரைட்டி த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷனா என்ன ப்ராசஸ்னாவே என்ன டெக்னிக் கேட்டால் புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 2, சொமாட்டிக் எம்பரியாய்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட் இன்டு சிந்தட்டிக் சீட்ஸ். என்ன சொன்னது தான், இந்த எம்பரியோவை என்ன பண்ணோம், ஒரு கோட்டிங் என்கேப்சுலேட் பண்ணணும். அந்த என்கேப்சுலேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் அல்ஜினேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கால்சியம் அல்ஜினேட் சொன்னோம், இல்லைனா அக்ரோஸ் ஜெல்லுன்னு சொன்னோம். அதுமாதிரி பண்ணால் என்ன பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், அது பேர் சின் சீட். சிந்தட்டிக் சீட்ஸ்னால் சின் சீட் அப்படின்னு பேர். தீஸ் என்கேப்சுலேட்டட் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷனாக பாதுகாக்கிறது.
இப்போ வந்து சில வெரைட்டி எல்லாமே அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. அதில் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு செல்லு கிடச்சா போதும், அந்த செல்லை வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு என்டையர் பிளான்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம எப்படி பிளட் பேங்க் சேமித்து வைக்கிறோமோ அது மாதிரி என்ன பண்ணுவோம்னா இந்த எம்ப்ரியோவை என்ன பண்ணுவோம்னா சேமித்து வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அதோடைய தரம் அதனுடைய தன்மை என்ன அப்படியே பாதுகாக்கப்படுது. அதனால தான் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி. சரிங்களா, அது என்ன பாதுகாக்கிறோம், அதனுடைய முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்டை அதோடைய லைஃப்பை ரொம்ப வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ். பிளான்ட்டை டிசீஸே அட்டாக் பண்ணக்கூடாது, ஃபங்கல் டிசீஸு பாக்டீரியல் டிசீஸ்லாம் வரவே கூடாது. இப்போ அந்த மாதிரி நம்ம பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் நம்ம என்ன ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்லேருந்து செல்ஸை எடுத்து நிறைய பிளான்ட்ஸை டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய பிளான்ட்ஸோடைய கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். எதுக்காக மெயின்டைன் பண்ணுறோன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. அதுக்காக த்ரூ என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா protections of disease resistant variety of plants are produced through meristem and shoot tip culture. இது மூலமா என்ன பண்ண முடியும், shoot apical meristem cultures are used to protections of disease resistant variety of plants ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம். இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, protections of stress resistant plants like herbicide tolerance பண்ண முடியும். heat tolerant plants எல்லாமே genetically modified plants மூலமா பண்ணக்கூடிய இல்லை டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த ப்ராசஸ் மூலியாக பண்ணிவிட்டு அந்த பிளான்லேருந்து சில செல்ஸை எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணலாம், அந்த பிளான்ட்ஸ் நிறையா பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட், 4th பாயிண்ட். அந்த 5th பாயிண்ட்டு மைக்ரோ ப்ரொபகேஷன் என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக்ஸ் டு ஆப்டைன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், நிறையா பிளான்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. போத் கிராப் பிளான்ட்லையும் சரி ஆஸ் வெல் அஸ் ட்ரீ ஸ்பீசிஸ் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஃபாரஸ்ட்ரி. இப்போ ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்காரங்களாம் நிறையா வந்து நர்சரி கார்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி வந்து நிறையா பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டை வச்சு நிறையா பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ் மூலிமா. சரிங்களா, இது எவ்வளோ காலத்தில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அது மட்டும் இல்லாமல் ஆல் த்ரூ த இயர் ஃபுல்லாகவும் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டூரேஷனில் நார்மலாக அந்த பிளான் வளர்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதுன்னா அதோட ரொம்ப கம்மியாக என்ன ஆகும்னா அந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம பிளான்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃப்ரம் த செல் கல்ச்சர். இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து செல்லை எடுத்திருக்கோம், எக்ஸ்பிளான்ட்டை எடுத்திருக்கோம், மீடியாவில் போட்டோம், கேலஸ் ஃபார்ம் ஆகுது, ஷூட்டு ரூட்டு வந்திருக்கு, பிளான்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த பிளான்ட்டை கொண்டு போய் ஃபீல்டில் மாற்றிட்டோம், ஃபீல்டில் மாற்றி நல்லா வளர்த்திட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தேவை. செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்ன, அதோட பிளான் க்ரோத் பர்பஸ்க்கு தேவையில்லாத மெட்டீரியலுக்கு பேர் தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஃபார் த க்ரோத் பர்பஸ் ஆஃப் பிளான்ட் யூஸ் பண்ணிக்கும். அதே செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்ன பண்ணுன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செக்ரீட் பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். நம்ம போன வீடியோவில் டிஜாக்சின், கோடின், கேப்சைன், வின்கிரிஸ்டின், குயின்னா கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதெல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸை யூஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய மெடிசினல் ப்ராசஸ்க்கு அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து பிளான்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்காக தான் இந்த பிளான்ட்டை அதிகமாக வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அதிகமாக எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் இன் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 6. இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். என்ன கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 மார்க் கொஷின், இது ஒரு 2 மார்க் கொஷின். ரெண்டுமே சோமோ குளோனல் வேரியேஷன், அதாவது சொமாட்டிக் வேரியேஷன். சொமாட்டிக் செல் வச்சோம், அதை வந்து நம்ம எக்ஸ்பிளான்ட்டாக வச்சோம், அதில் வந்து ஒரு கேலஸ் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் பிளான்லெட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு பேர் தான் சோமோ குளோனல் வேரியேஷன். சொமாட்டிக் வேரியேஷன் பவுண்ட் இன் பிளான்ட் ரீஜெனரேட்டட் இன்விட்ரோ லேப் கண்டிஷன் சொல்கிறாங்க. தட் டிசிஷன் கொடுத்துட்டு இந்த வேரியேஷன் பவுண்ட் இன் லீஃப், ஸ்டெம், ரூட், டியூபர்ஸ் ஆர் ப்ரபகல்ஸ். லீஃபாக வச்சோம், வேரியேஷன் ஃபார்ம் ஆச்சு, அதாவது பிளான்லெட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸ்டெம், ரூட், டியூபர்ஸ், பொட்டோ டியூபர்ஸ் சொல்லலாம், ப்ராபகல்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் ப்ராபகல்ஸ் சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு வேரியேஷன் ஃபார்ம் ஆகி ஒரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு 2 மார்க் கொஷின். அதே மாதிரி கேமிட்டாவே நம்ம செக்ஸ் செல்னு சொல்லுவோம். சோமோனா பாடி செல், கேமிட்டோனா செக்ஸ் செல் சொல்லுவோம். இந்த கேமிட்டோ குளோனல் வேரியேஷன்
Gametophytic variation bound in plant regenerated in vitro gametic origin the days கொடுத்துட்டு the variation bound in gametes and gametophytes gametesலையும் gametophyte variation இருந்தால் அதுக்கு பேர் gametoclonal variation. 2 more question. Next, micro propagation of banana. அதாவது மல்டிபிள் ஷூட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் பனானா. மல்டிபிள் ஷூட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் சரிங்களா. மைக்ரோ ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அட் இண்டஸ்ட்ரியல் லெவல் மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் அந்த ஹோமோ அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ அதனுடைய தன்மை ஒன்று இருக்கும். என்ன தன்மை வந்துன்னா அதோடைய மரபியல் அது ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸ் such genetical characters are maintained for the long periods. அதுக்கு பேர் தான் என்னென்னா ஹோமோஜெனிசிட்டி. இப்போ நம்ம ஒரு கரும்பு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரும்பு வந்து நல்லா ஈல்டு கொடுத்து நல்லா தரமாக குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கரும்பு வெரைட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியலாக. அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ மெயின்டைன் பண்ணும்போது என்னதுன்னா அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமோஜெனிசிட்டி. அதான் மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோமோஜெனிசிட்டி. அதே மாதிரி இங்கே பனானாவில் சொல்ல போகிறோம். இன் பிளான் லைக் பைனாப்பிளில் பண்ணியிருக்காங்க, பானா, ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ இதில் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ப்ரொபகேஷன் பண்ணணும்னா வாழையை எடுத்துக்கிட்டோம். இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பனானாவில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானாவை மியூஸாவை எடுத்துக்கிறாங்க. இந்த வாழையில் அந்த வாழையுடைய டியூபஸ் அந்த ரைசோம் இருக்கு இல்லையா, ரைசோமை எடுத்து நல்லா வந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி 1% ஆஃப் NaCl ஃபார் 30 minutes ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த முளைக்குது இல்லையா, முளை கொடுத்து சொல்லுவோம் இல்லையா ஏபிக்கல் மெரிஸ்டம், அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் மட்டும் தனியாக ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு எம்எஸ் மீடியம் அதில் கொண்டு போய் போட்டுட்டு அந்த எம்எஸ் மீடியில் வேறு என்ன பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பென்சைல் அமினோஃபியூரின் அண்டு இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் வச்ச இடத்துல இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்குது. இது ஒரு நம்ம ஃபெர்டிலைசர் இந்த மீடியாவை கொடுத்துட்டோம். இந்த எம்எஸ் மீடியாவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கொடுத்தோம், IAA இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட்டும் பென்சைல் அமைனோஃபியூரின் இதை கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்படி வச்ச செல்லு இப்படி வச்ச ஏபிக்கல் மெரிஸ்டம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஷூட் இப்படி நல்லா ஃபார்ம் ஆகிட்டு நிறையா ஷூட் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். மல்டிபிள் ஷூட் ஆர் ப்ரொடக்ஷன். சரியா, அந்த ஷூட்டு வந்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 168 days. அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷூட் ப்ரொடக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஷூட் ப்ரொடக்ஷனுக்கு வந்த அப்புறம் இட் இஸ் ஃபாலோடு பை ரூட் ப்ரொடக்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ரூட்டை வந்து இன்டெக்ஷன் பண்ணணும். இதிலேயே இங்கே ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணணும், இதை வெளியே எடுத்து வேறு ஒரு பெட்டிடிஸில் போட்டு மீடியா கொடுத்து எம்எஸ் மீடியம் கொடுத்து அதில் ஹார்மோன் ஆட் பண்ணணும். இங்கே என்னென்ன ஹார்மோன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நாப்தலின் அசிட்டிக் ஆசிஸ்ங்கிற ஹார்மோனும் அதே மாதிரி கைனட்டிங்கிற ஹார்மோன் ஆட் பண்ணால் நமக்கு நிறையா ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ரூட்டு வந்துருச்சு, ஷூட்டு வந்துருச்சா, அதுக்கு பேர் என்ன பிளான்லெட்ஸ். இந்த பிளான்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீன் ஹவுஸில் கொண்டு போய் மாற்றுவாங்க. க்ரீன் ஹவுஸ்க்கு அப்புறம் இட் இஸ் ஃபாலோடு போய் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீல்டில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து இந்த மைக்ரோ ப்ரொபகேஷனை பானா மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் எல்லாமே ஸ்ட்ராபெரி பொட்டேட்டோ எந்த பிளான் வேணால் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் இந்த இப்படி பண்ணக்கூடியதாக பாருங்கள். இதுதான் ஒவ்வொன்றும் ஷூட், மல்டிபிள் ஷூட். ரூட்டு வந்து கீழே அடியில் தான் இருக்கும். இந்த பண்ணிவிட்டு இட் இஸ் ஃபாலோடு பிளான்லெட்ஸ் கொண்டு வந்து இது க்ரீன் ஹவுஸில் கொண்டு இந்த மாதிரி இருக்கிறது க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டு இதை கொண்டு போய்ட்டு அப்புறம் ஃபீல்டில் போட்டுருவாங்க, மண்ணில் வச்சுருவாங்க. பாட்டில் வச்சுட்டு அப்புறம் மண்ணில் வச்சிடுறது. இது லேபில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது க்ரீன் ஹவுஸ் கேஸில். அதுக்கப்புறம் ஃபீல்டு கொண்டு வந்துடுவாங்க ஃபீல்டில். சரிங்களா, இதுதான் மைக்ரோ ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் பனானா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் சீடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட், அதாவது சீட்னு பேர், ஆர் ப்ரொடியூஸ் பை யூஸிங் எம்ப்ரியோ மூலியமாக தான் நமக்கு ஆர்டிஃபிஷியல் சீடை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த எம்ப்ரியோ எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, எங்கேருந்து எடுத்தோம், அந்த கேலஸ் எங்கேருந்து எடுத்தோம், அந்த எக்ஸ்பிளான்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் எம்ப்ரியோ ஆப்டைன் த்ரூ இன்விட்ரோ கல்ச்சர். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறையா வாட்டி சொல்லிட்டோம். ஒரு சொமாட்டிக் செல் அதாவது எக்ஸ்பிளான்ட் லீஃபோ ஸ்டெம்மோ ரூட்டாக வச்சுருக்கோம். அதுலேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. அந்த எம்ப்ரியோவிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதான் எது மூலிமா த்ரூ இன்விட்ரோ கல்ச்சர், அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு பேர். தே மே பி ஈவன் பி டிரைவ்டு ஃப்ரம் சிங்கிள் செல். இந்த எம்ப்ரியோ வந்து சிங்கிள் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் லேட்டர் டிவைடட் இன்ட்டு ஃப்ரம் த செல் மாஸ் கண்டெய்னிங் டென்ஸ் சைட்டோபிளாசம். சிங்கிள் செல்லில் தான் வச்சோம், அது செல் மாஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மாஸ் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் டென்ஸ்
அடர்த்தியாக வந்து சைட்டோப்ளாசம் ஒரு செல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சைட்டோப்ளாசம் இது ஃபுல்லாக சைட்டோப்ளாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லார்ஜ் பெருசாக இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், லார்ஜ் நியூக்ளியஸ். அப்புறம் ஸ்டார்ச் கிரைன்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அண்டு ஆயில்ஸ் இருக்கும். இதில் எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கும். டு ப்ரிப்பேர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் different inert materials are used for coating the somatic embryos like agarose and sodium alginate. ஏற்கனவே சொன்னோம், அக்ரோஸும் சரி அந்த சோடியம் அல்ஜினேட் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலான்னு சொன்னோம். சரியா? அதுதான் இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு. அந்த எம்ப்ரியோ மூலிமா ஒரு கோட்டிங் போடுறோம், அந்த கோட்டிங் பேர் அக்ரோஸ் அண்ட் சோடியம் ஆல்ஜினேட். ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம், அதை எடுத்து ஃபர்தராக என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின்ஸ்க்கு இது ஆன்சர். சரிங்களா? பாருங்கள், இதான் ஆர்டிஃபிஷியல் சீடு. உள்ளே வந்து நம்ம எம்ப்ரியோ வச்சுட்டோம், சொமாட்டிக் எம்ப்ரியோ இருக்குது. அந்த சொமாட்டிக் எம்ப்ரியோ வெளியே வந்து ஆர்டிஃபிஷியலாக எண்டோஸ்பம் கொடுக்குறோம். எண்டோஸ்பம்னா என்னதுன்னா நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ டு சப்ளை ஃபுட் ஃபார் எம்ப்ரியோ. ஆர்டிஃபிஷியலாக நேச்சுரலாகவே சீட்குள்ளே எண்டோஸ்பம் இருக்கும். நாம் ஆர்டிஃபிஷியலாக எண்டோஸ்பம் கொடுத்தா தான் இந்த எண்டோஸ்பம் எடுத்துகிட்டு இந்த எம்ப்ரியோ என்ன வேணால் வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அதுக்கு மேலே என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியலாக ஒரு சீட் கொடுத்துருக்கோம். அந்த கோட்டிங்க்கு என்ன பேர் கொடுத்தோம், சோடியம் ஆல்ஜினேட் அல்லது அக்ரோஸ் ஜெல்னு கொடுத்தோம். இந்த கோட்டிங் வச்சு இதை அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுருப்போம். இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது ஒரு 3 மார்க் கொஷின். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். Artificial seeds have many advantages over the true seed. ட்ரூ சீட்ஸை விட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, பாயிண்ட் நம்பர் 1, million ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் எனி டைம் அட் லோ காஸ்ட். நிறைய மில்லியன் லெவலில் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எந்த டைம்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதோடைய காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து நேச்சுரலாக நிறைய சீட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதை பிளான்டே ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த டைமில் அது ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இது பாயிண்ட் நம்பர் 1. தென் பாயிண்ட் நம்பர் 2, artificial seed provide an easy method to produce genetically engineered plants with desirable traits, desirable character. ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னே பார்த்தோம். அது மூலிமா நம்ம எந்த ஜீன்ஸ் வேணால் எங்கே வேணால் இன்ஜெக்ட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம டிசரபிள் கேரக்டர் அதில் கொடுத்து அந்த பிளான்ட் டிரான்ஜெனிக் பிளான்ஸாகவும் பண்ணலாம், ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிளான்ஸை பண்ணலாம், அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பிளான்ஸ்லேயே அது மாதிரியும் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நியூ வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். டிசரபிள் நியூ வெரைட்டிஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 3rd பாயிண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் சீட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட். அந்த ஜீனோடைப்பை ஈஸியாக நல்லா பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஜீனோடைப் ஜீன் லெவல், அதாவது ஜீனோடைப் டெஸ்ட் பண்ணிடலாம், எனி டைம் டெஸ்ட் பண்ணலாம். Then artificial seed can potentially stored for long time under cryopreservation method. இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நூற்றாண்டுக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு பேர் க்ரையோ ப்ரிசர்வேஷன். இது நெக்ஸ்ட்டு இதில் வருது, நான் அதை சொல்லிடுறேன். க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் மூலிமா பண்ணலாம். அது என்னென்னா -196 டிகிரி செல்சியஸில் பண்ணுவாங்க. லிக்விட் நைட்ரஜனில் மூலிமா அது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், நூற்றாண்டுகளுக்கு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் பிளான்ட்ஸ். அந்த ஒரு சீடில் என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நிறையா பிளான்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அத்தனையும் ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஐடென்டிக்கலி சேம், ஆல் தி ஃபீஸஸ் ஆர் ஐடென்டிக்கலி சேம். தென் நெக்ஸ்ட்டு த பீரியட் ஆஃப் டார்மென்சி. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு விதை வந்து மண்ணில் விழுது அப்படின்னா அது முளைக்கிறதுக்கு சில நேரம், அதாவது விதை அந்த முளை குறுத்து, அதாவது சீட் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு சில நேரம் எடுத்துக்கும், சில நாட்களே எடுத்துக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து அந்த டார்மென்சி பீரியட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பீரியட் ஆஃப் டார்மென்சினாவே ரெஸ்டிங் பீரியட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இஸ் கிரேட்லி ரெடியூஸ், குறையுது, டார்மென்சி பீரியட் குறையுது. ஹென்ஸ் க்ரோத் இஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீட் ஜெர்மினேஷன் ஆகிறதும் ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும், வித் ஷார்ட் அண்ட் லைஃப் டைமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ண முடியும், அந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வச்சு பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படிங்கிறது 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். நம்ம பிளான்லேயே வந்து வைரஸ் அட்டாக் பண்ண முடியாத ஒரே ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், ஏபிக்கல் மெரிஸ்டம் சொன்னோம். அது எங்கன்னா ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்.
ஏற்கனவே காமிச்சோம், இப்படி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்படி இருக்கும். எந்த பிளான்ட் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த டிப் போர்ஷனில், பிளானுடைய டிப் போர்ஷனில் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருக்கும். இங்கே குட்டியாக 2 ஸ்மால் லீஃப் கவராக இருக்கும். இங்கே உள்ள வந்து ஒரு க்ரீன் கலரில் போர்ஷன் இருக்கும். இதுக்கு பேர் லீஃப் ப்ரைமேடியா இல்லை ஷூட் ப்ரைமேடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த போர்ஷன் தான். இது பாருங்கள், இந்த விங்கு காமிச்சது ரெண்டும் இந்த சென்டரில் இருக்கிறது தான் இந்த டிப் காமிச்சிருக்காங்க. நான் காமிச்சது லீஃப், ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே இருக்கிறது சென்டரில் இருக்கிறது அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம். இந்த செல்லை, இதில் இருக்கிறது எந்த செல் வேணால் எடுத்து என்ன பண்ணலாம், கல்ச்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக அங்கே வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு க்ரோன் பிளான்ட்ஸ் லைக் பெரனியல் கிராப்ஸ், பெரனியல்னால் மெனி இயர் பிளான்ட்ஸு, யூஸ்வலி ஆர் இன்ஃபெக்டட் பை வெரைட்டி ஆஃப் பேத்தோஜன்ஸ் லைக் ஃபங்கை, பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, வைரஸஸ் which causes considerable economic losses. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனி இயர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்கை அட்டாக் பண்ணும், பாக்டீரியா, மைக்ரோபிளாஸ்மா, வைரஸ்லாம் நம்மளுக்கு அட்டாக் பண்ணி நம்மளுக்கு பெரிய லெவலில் எக்கனாமிக் லாஸஸ் வந்து பெரிய லெவலில் வந்துடுது. சரிங்களா? இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெமிக்கலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், டஸ்ட் பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. அந்த மாதிரியும் என்ன பண்ணணும்னா, வெறும் பாக்டீரியாவை நம்ம கில் பண்ண முடியும், ஃபங்கை பண்ண முடியும், மைக்ரோபிளாஸ்மா பண்ண முடியும், ஆனால் வைரஸை வந்து கில் பண்ண முடியாது. அதாங்க சொல்ல வராங்க. கெமிக்கல் மெத்தட்ஸ், the chemical methods can be used to control fungal. Chemical methods can be used to control fungal and bacterial pathogen but not virus. இதுதான் மெயின் பாயிண்ட். ஃபங்கலை கண்ட்ரோல் பண்ணோம், கெமிக்கலு பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணோம், மைக்ரோபஸ் பண்ணோம், ஆனால் வைரஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. சரிங்களா? அப்போ வைரஸ் வந்து கண்டிப்பாக உள்ள அஃபெக்ட் பண்ணோம், டிசீஸ் காஸ் பண்ணோம். அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக சூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த மெத்தட் மூலிமா என்னென்னா வைரஸை அட்டாக் பண்ணாத பிளான்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் இஸ் அ மெத்தட் டு ப்ரொடியூஸ் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். இதுதான் மெயின் பாயிண்ட். வைரஸ் இல்லாத ஃப்ரீ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் த ஷூட் மெரிஸ்டம் டிப் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் வைரஸ். இந்த ஷூட் மெரிக்கல் மெரிஸ்டம் சொல்கிறோம், ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் டிப் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ, வைரஸே இல்லாத இடமா இருக்குது, அதை ஒரு சாதகமாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸும் வந்து ஒரு 5 மார்க் கொஷின் கேட்கலாம், 3 மார்க் கொஷின் கேட்கலாம். இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1 or 2 லீஃப் ப்ரைமேடியா ஐசோலேட் இப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத இது 1 or 2 எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் இன்விட்ரோ கல்ச்சரல் லேபில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அந்த பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த பீக்கரோ இல்லை வந்து டெஸ்ட் டியூப்போ இதெல்லாம் வந்து போட்டுட்டு மீடியா போடுறோம். என்ன மீடியானா எம்எஸ் மீடியா போட்டிருக்கோம். அந்த எம்எஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இதுக்கு வளரக்கூடிய தேவையான க்ரோத் ஹார்மோனை உள்ளே இன்ட்யூஸ் பண்ணியாச்சு. இந்த க்ரோத் ஹார்மோன் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கல்ச்சர் ஆகும். இப்போ நம்ம இங்கே வச்ச இந்த செல் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் இல்லையா, ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் செல் வச்சுருக்கோமா, இது வந்து கல்ச்சர் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோனு, மீடியா இதெல்லாம் போட்டுட்டு இது எப்படி கல்ச்சர் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு 24 அந்த லைட் கொடுக்குறோம். லைட்டு பார்த்திங்கன்னா 2400 லக்ஸு லைட்டை வந்து கொடுக்கணும் ஆர்டிஃபிஷியலாக. நம்ம டியூப் லைட்டு கொடுக்கணும், நீங்களே வீட்டில் எரியுது இல்லைங்க, அந்த மாதிரி வந்து லேப்லேயும் வந்து டியூப் லைட் செட் பண்ணியிருப்பாங்க. அது எவ்வளோ தேவைன்னா 2400 லக்ஸ் தேவைப்படுது. அதை கொடுத்துட்டு அந்த ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 ± 2 டிகிரி செல்சியஸ். இதுலேருந்து இது வரைக்கும் வரலாம், இப்படி ஏறலாம், இப்படி வரலாம். இது கம்மியாகவும் போகக்கூடாது, இதுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது. இப்படி மெயின்டைன் பண்ணிடுவாங்க ரூமோடைய டெம்பரேச்சர், அதாவது லேபோடைய டெம்பரேச்சர். இந்த மாதிரி ஒரு 1 or 2 டேஸ் வச்சு முடிச்சுட்டு இட் இஸ் ஃபாலோடு பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அந்த பிளான்ட்டை அப்படியே வந்து ஒரு 3 டேஸ்க்கு டார்க்கில் இருக்கிறாங்க, ஃபுல்லாக லைட்டே எரியாமல் வச்சிடுறாங்க. லைட்டே எரியாது. 1 or 2 டேஸில் மட்டும் லைட் எரியுது, ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. சரிங்களா? அப்படி பண்ணாலும் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, நம்ம அந்த வெச்ச செல் இருக்குல்லையே, அந்த வெச்ச செல்லேருந்து இப்படி ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பாக ஒரு செல் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்து ரூட் வரும். இதை கட் பண்ணி மறுபடியும் இன்னொரு இதில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு என்டையர் பிளான்ட்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்டையர் பிளான்ட்ஸு அந்த பிளான்லெட்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு பேர் சப்கல்ச்சர்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதை பார்த்துட்டு மறுபடியும் க்ரீன் ஹவுஸ் கொண்டு போகலாம். க்ரீன் ஹவுஸ் கொண்டு போய்ட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு கொண்டு போய் மாற்றிடணும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ்
உடைய ஒரு ப்ரோட்டோகால்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இதோட இன்னையோடைய கிளாஸஸ் நம்ம முடியுது. இதோடைய நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து இதோடைய வீடியோஸுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.